வதனம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருத்துறையூர்னு பேர். இங்கே சுவாமிக்கு பசுபதீஸ்வரர் பூங்கோதை நாயகி அப்படின்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வராத முன்னாடி பசுபதீஸ்வரராக இங்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார். திருவண்ணைநல்லூரில் வழக்காடு மன்றம் முடிஞ்சு சுந்தரர் வந்து அங்கே பித்தா பெரிசூடி பெருமானே அருளாலான்னு பாடினார். அதுக்கு பிறகு சுவாமி நான் என்ன பண்ணணும், ஏன்னா அடிமைன்றது ஊர்ஜிதம் பண்ணிடல, அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். அப்பா நீ துறையூருக்கு வாழ்னார். துறையூருக்கு வரும்பொழுது இங்கே சுவாமி தரிசனம் கொடுக்கல, வந்த உடனே கொடுக்க மாட்டார் இல்லையா. அப்போ வந்த சுந்தரர் இங்கேருந்து ஒரு பல்லாங்கு திரும்பி போகிறதாக ஒரு ஐதீகம். அப்படி போகும்பொழுது சுவாமியே கிழவராக வந்து பாப்பாடி ஊருக்கு புதுசாக இருக்கு யாருன்னு கேட்குறார். அப்பாடி ஏன் சுந்தரன் நான் சுவாமி சொல்லிதாங்க வந்தேன் அப்படின்னார். அப்படியா நான் தரிசனம் பண்ணி வைக்கிறவான்னு பெரியவர் ஐஷன் வர்றதாக ஒரு ஐதீகம். அதனால் அந்த ஊர் கிழப்பாக்கம்னு பேர். மற்றபடி பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகரும் நந்தி யாரும் கிடையாது. சுவாமி மாத்திரம் அயோத்திகராக வந்ததுனால கிழவராக அந்த கிழலிங்கம் வயசான லிங்கம் அங்கே இப்பயும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் பூஜை. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவள் பேசிகிட்டே தக்கம் பண்ணிகிட்டே வரா. கொஞ்சம் தூரம் வந்தோடனே சுந்தரா அங்கே பால் கை காமிச்சோடனே இங்கே சுவாமி காட்சி கொடுத்தார், பெரியவர் மறைஞ்சிட்டார் அப்படின்றது ஐதீகம். நம்ம கோவிலுடைய பழைய தோற்றம் அது அப்படியே அதை காமிச்சிக்கணும். அடுத்த உடனே அங்கே மேலே திருவண்ணூர் மாதிரி சீர்காழியில் உள்ள மாதிரி இங்கே தரிசனம். பிறகு சுந்தர உள்ளவி திரள் மாமணி குந்தி குலையார குடம் தற்றியோர் பெண்ணை வடபால் கலையார் அருள்கோள் கண்ணீர் ஆணி குறையூர் தலைவாவை வேண்டிக் கொள்வேன் தவணரி அப்படின்னு சொல்லி தவணரி வேண்டி கேட்கிறார். அதன்படியே இங்கே சுவாமி குருவாக இருந்து விநாயகரை சாட்சியாக வச்சு உபதேசம் பண்ணுறார். எதுக்கும் ஒரு சாட்சி, அதனால் விநாயகரே சாட்சியாக வச்சு உபதேசம் பண்ணுறவான்னு சொல்லி பண்ணுறதாக பலம் வரும்போது பார்த்தீங்கன்னா சாட்சி விநாயகர்னு இருக்கார். அதனால் விநாயகர் இந்த பக்கம், நடுவில் சுந்தரர், அந்த பக்கம் சுவாமி அம்பாள் இருக்கார். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். அதுக்கு பிறகு தான் சுவாமிக்கு சிஷ்ட குருநாதர், அம்பாளுக்கு சிவலோக நாயகி அப்படின்னு பேர். இங்கே ஈசானம் தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய சுவாமி மேற்கு நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆமாம், இங்கே விநாயகர் நர்தன விநாயகர் கிழக்கு, சுவாமி மேற்கு, முருகன் தெற்கு பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது அம்பாள் வடக்க பார்த்துருக்கா. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய வகையில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் காளியம்மன் இவாள் தான் வடக்க பார்த்துருப்பா. இங்கே அம்பாலே வடக்க பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது சமயாச்சாரியார் 4 பேர், சந்தானாச்சாரியார் 4 பேர் இருக்கா. அதில் மெய்கண்ட சிவம், அருள்நந்தி சிவம், மரிஞான சிவம், உமாபதி சிவம்னு 4 பேர். அதில் அருள்நந்தி சிவம் இந்த ஊர்லேயே பிறந்து அவருடைய ஜீவ சமாதி நம்ம கோவிலுக்கு எழுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சந்நிதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே காளி விசேஷம், அஷ்டபுஜ காளி ரொம்ப விசேஷமாக இருக்கா. இங்கே செவ்வாவல்லி ஞாயிறில் ரொம்ப சிறப்பான பூஜை நடந்துருக்கு. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூஜைகளும் விசேஷமாக நடக்கிறது. இப்போ 97க்கு பிறகு இப்போ 2025 தான் மே மாதம் கும்பாபிஷேகம். ரொம்ப அருமையான முறையில் அவன் அருளாலே அவன்தான் வணங்கின்னு சொல்லக்கூடிய வகையில் சுவாமி காலதாமதங்கள் ஆனாலும் 25 வருஷம் ஆயிடுத்து. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இருந்தால் நாம் வந்து அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் பண்ணிக்கணும்னு. அதனால் இந்த மே மாதம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் அட்சய திருப்தி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளில் மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அவங்க அடியார் பெருமக்கள் எல்லாருக்கும் சுவாமியுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோரும் நம்ம திருக்கோவிலுக்கு வந்திருந்து தரிசனம் பண்ணணும். எல்லாருக்கும் குருநாதருடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சி 1350 வருஷம் ஆகும். ரொம்ப சந்தோஷம். சிவாஜி ரொம்ப சிறப்பு. அடியாருக்கு மடியன் அதுதான் எங்கேயோ ஏதோ ஒன்று அன்னைக்கு நாங்கள் போயிருக்கு பார்த்து கூட அப்படி தான். காலையில் அவர் இதுவும் கடலூர் இபி ஆஃபீஸில் வேலை செய்கிறார் ஐயா. அதான் இப்போ நான் மட்டும் என்ன சொல்கிறேன் ஐயா. இந்த கோயில் பின்புறம் ஐயர்கள் அவர்களுக்காக விட்ட அந்த தெருவோட அந்த கோபுர கலசத்தோடு இருக்கிற தெரு சன்னதி லிங்கோத்பவர் ஐயா. அடியார்கள் கோயிலில் பாட்டு பாடுகிறார்கள்.
இந்த சின்ன வயசு குழந்தைங்க 2 பேர். இதுக்கு என்ன வரலாறு சொன்னீங்க? வழிபடும் கடிகளை வழிவினற்பயில் வழி வளமுறையிலேயே. நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் காயாக இருக்கிறது. நாகலிங்க இப்போ தான் இது வந்து காட்டுறது பார்ப்போம். எனக்கு கோயிலுக்கு நிறைய பேர் வேர்க்க உடச்சக்கடலை அது உள்ள ஐயப்பன் கோயில் 18ஆம் படி ராமலிங்கம். நமச்சிவாய வாழ்க நாதம் பீமலிங்கம். இல்லையா